வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் சொல்வோம். இந்த நபர் சரியில்லை, எனக்கு வாச்சது சரியில்லை, எனக்கு பெத்ததும் சரியில்லை, எனக்கு பிறந்ததும் சரியில்லை. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் எனக்கு பாஸ் என்னை நடத்துகிற விதமே எனக்கு பிடிக்கல, என் கூட வேலை செய்கிறவங்க எனக்கு பிடிக்கல, நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை என்னால் சரியாக பண்ண முடியல. இப்படி சிச்சுவேஷன்ஸையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நம்மளை மீட் பண்ணக்கூடிய பீப்புளையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் நடக்கிறப்ப செம்ம கடுப்பாகும்ல. எல்லாமே என்னமோ வெளியில் தான் நடக்குது, நமக்குன்னே வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணும். ஆனால் அதுக்கு உண்மையிலே ரீசன் வந்து நம்ம தான் அதுக்கு காரணம், வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆன்சராக நமக்கு கிடச்சிது அப்படின்னா செம்ம கோவம் வரும்ல. அது எப்படி நான் அந்த மாதிரிலாம் நினைப்பேன், நான் எப்படி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சண்டை கூட போடலாம். பட் உண்மையிலே கசப்பான உண்மை கூட அதுதான். எந்த விஷயம் வெளியில் நடந்தாலுமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறது உண்மையாகவே அதுதான் ரீசன்னு தெரியும் போது தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஓ, இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நானாக தான் இருந்திருக்கேன் போல் இவ்வளோ நாட்களாக, அது தெரியாமலே நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப அது ஒரு பக்கம் நமக்கு வந்து பயங்கர கில்ட்டி ஃபீல் வரும். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மையிலே ஏன் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸு பீப்புள் நிறையா சில வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன், நார்சிஸ்டோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் வேணும் அப்படின்னு அட்ராக்ட் பண்ணதே அந்த பர்சன் தான் அப்படிங்கும்போது அப்போ யாரையுமே வெளியில் குறை சொல்லி அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத பேசிக்கான அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலோ இல்லை கோவமோ அந்த மாதிரி எதுவுமே அடைய தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை நாமளே திட்டிக்கவும் வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இப்போ இந்த பர்த்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, அது ப்ரீவியஸ் பர்த்தோட கனெக்டட், அது நம்மளோட கர்மாவோட கனெக்டட். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ரொம்ப நம்மளை நாமளே வந்து செல்ஃபாக நிறைய கோவப்பட்டுக்கிறது, நம்மளை நாமளே திட்டிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இதே விஷயத்தை தான் ஹோ'oponopono அப்படின்ற டெக்னிக்லேயும் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் வெளியில் நடந்தாலுமே சரி அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இதில் இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து ட்ரபிள் கொடுக்குறாங்க, நம்மளை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்க, போகிற இடத்துலலாம் ரிஜெக்ஷன்ஸை நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு விஷயம் கவலைப்படுறோம், அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த ஹோ'oponopono அப்படின்ற இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்த டாக்டர் லென் அப்படிங்கிறவர் தனக்கு ட்ரபிள் கொடுத்த ஒரு விஷயத்துக்காக கண்டுபிடிக்கல. ஒரு மென்டல் ஹெல்த் சென்டரில் ஒரு வார்டு ஃபுல்லாக வந்து கிரிமினலி இன்சேன் பீப்புள் அப்படின்னா என்னென்னா, சட்டத்துக்கு புறம்பான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் மனநலம் குன்றிய மக்களாக இருக்கிறாங்க, நிறைய தவறான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிமினலாக இருக்கக்கூடிய இன்சேன் பீப்புள் எல்லாருமே ஒரு வார்டு ஃபுல்லாக நிரம்பி இருக்காங்க. ஆனால் இந்த டாக்டர் லென் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவங்கள டைரெக்டாக போய் மீட் பண்ணலை, அவங்கக்கிட்ட பேசலை, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கூட பார்க்கல, ஃபைல்ஸை கூட அவர் வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் பார்க்காமலே எல்லாருமே குணப்படுத்தியிருக்காரு. அதுதான் மிராக்கிள். அதாவது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறது மூலமாக அவங்க எல்லாருமே ஹீல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கிள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு நிகழ்வு மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி, நமக்கு வெளியில் நமக்கு ட்ரபிள் பண்ணுற மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு பீப்புள் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் சரி, அதுக்கு காரணம் ரெஸ்பான்சிபிள் நம்ம மட்டும்தான். அப்போது நம்மளை ஹீல் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடிய மக்கள் கூட ஹீல் ஆகுறாங்க. அப்படியான மக்களை நம்ம மீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி ரொம்பவே குறையுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ரீசெண்டாக கொஞ்ச நாள் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் இதை யூஸ் பண்ணுறேன். நிறைய இப்போ வந்து 1-to-1 செஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிட்டிங்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, நிறைய டைம் வர்றது வந்து குறைஞ்சு ஹீலிங் வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்குது. அது என்னால் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸை வந்துட்டு பார்க்க முடியுது. ஒரு 1 or 2 செஷன்ஸ் அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 monthsக்கு வந்துட்டு காண போயிடுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நம்ம ஃபாலோ கூப்பிடுறப்ப இப்போ ஓகே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே அப்படியே போட்டோம், ஸோ மறுபடியும் வராதிங்க, எல்லாமே க்யூர் ஆகிட்டு நல்லா போட்டோம், அடுத்து நம்ம வந்து வேறு கிளைண்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் என்னனாலே ஹீல் பண்ணிக்கிறேன், ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னனாலே ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹீலிங் செஷன் அப்படின்றதே கொடுக்குறேன். அப்போது அந்த சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது. அப்போ 1 or 2 செஷன்ஸ் வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணதுக்கப்புறமா நல்லா போயிட்டுருக்கு, இனிமேல் அவங்க சிட்டிங்ஸ் வர வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தானே.
ஸோ அந்த மாதிரி எல்லாருமே க்யூர் ஆகிட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிட்டு அவங்க போயிடணும். அது அப்படியே அவங்களுக்கு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற மெத்தட்ஸையும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லாம் கொடுக்கறதுனால ட்ரிமெண்டஸ் சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது. ஒரு 1 or 2 செஷன்ஸ்லேயே வந்து ஒரு 2 or 3 monthsக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வருது. மேம் திடீர்னு ஒரு ட்ரிமெண்டஸ் சேஞ்ச் எனக்கு தெரியுது. என்னை கண்டுக்காதவர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்கிட்ட வந்து நல்லா நடந்துக்கிறாரு. எனக்கே சம்டைம்ஸ் வந்து ஆச்சரியமாக இருக்குது, இது ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கிளைண்ட் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, சந்தோஷம் வருதா ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அனுபவிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது நிலைக்குமா நிலைக்காதா இதெல்லாம் மைண்டு பண்ணுற காம்ப்ளிகேஷன்ஸ், அதுதான் மேனிப்புலேட் பண்ணணும். ஒரு வேளை இது மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திரும்ப வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டோட மேனிப்புலேஷன். அந்த சைட்லாம் நம்ம போக வேண்டாம். உனக்கு நல்ல விஷயம் நடக்குதா சந்தோஷமாக ஏற்றுக்கோ. ஸோ இந்த ஹவாயன் டெக்னிக்கில் டாக்டர் லென் அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருடைய ஹீலிங் மெத்தடாலஜி படி. ஆக்சுவலி இதுதான் ஹீலிங் மெத்தட் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்க கூடாது. இதுவும் ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறோம், அங்கே ஒரு டாக்டர் நிறைய பேஷண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தான் வந்து சிக் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறாரு. அப்போது எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஹீல் பண்ண அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட எண்ணிக்கைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஹெல்த் கேர் சென்டர் ரன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் குறைஞ்சிரும். அதுதான் உண்மையிலே ஹெல்த்தை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஊரில் ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து குறையணும். அப்போ தான் அங்கே நல்லா ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் தான் வந்து இந்த ஹெல்த் சென்டர்லேயும் நடந்திருக்கு. இவர் ஹீலிங் பண்ண அந்த வார்டில் இருக்க எல்லாருமே குணமாயிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க, நார்மல் பீப்புளாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் சென்டர் நடத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இது எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல் சென்டர்ஸ்லையுமே வந்துட்டு வரவங்க எல்லாருமே க்யூர் ஆகிடணும், அந்த ஊரில் யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு டிசீசஸுமே வரக்கூடாது, சிக் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மென்டல் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ் தான் வந்து இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு நெசசிட்டி இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ இந்த டெக்னிக்கில் அவர் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐ எம் சாரி. அவர் எதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான நிகழ்வுகள் பீப்புள் அந்த மாதிரிலாம் சந்திக்கிறாரோ அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கும்போது ஐ எம் சாரி, இதுக்கு நான் தான் காரணம், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு தட், அதனால் நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அந்த ஈகோ வந்து இடம் கொடுக்காது. எவனுக்கும் என்னமோ நடக்கிறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், அந்த மைண்டு கேட்கும்ல, யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், அதுதான் மைண்டோடைய டெண்டன்சி. பட் அதெல்லாம் தாண்டி டாக்டர் லென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மற்றவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு நெகட்டிவாக ஷேர் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் சஃபரிங் ஆகுறாங்க அப்படிங்கும்போது ஐ எம் சாரி அப்படின்ற அந்த ஹீலிங் எனர்ஜியை வெளிப்படுத்தணும். ஐ எம் சாரின்னு சொல்லும் போது இப்படி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு, இப்படி ஒரு விஷயத்த நான் கேட்குறதுக்கு, இப்படி ஒரு நபர் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு காரணமே நான் தான், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், நான் தான் அதை அட்ராக்ட் பண்ணேன், அதனால் நான் சாரி அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிவிக்கிறேன். இது ஒரு பீப்புள் மட்டும் கிடையாது, வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு நாட்டிலையோ ஒரு வார் நடக்குது, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, பீப்புள் வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது கூட ஒரு நியூஸ் சேனல் வச்சுட்டு நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த டைம்லேயும் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிடணுமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நியூஸை நீங்கள் தானே அட்ராக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது கூட ரெஸ்பான்சிபிள் நம்ம தான்ங்கிறத நம்ம எடுத்துக்கணும், அதில் ஈகோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்த ஸ்டெப் 2 அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க. இதை போய் நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நம்ம யார்கிட்ட கேட்கணுங்கிறத பற்றி எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் சும்மாவே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக கூட நமக்கு ஹீலிங் நடக்குதான். ஸோ அந்த மாதிரி தான் டாக்டர் லென் என்ன பண்ணியிருக்காரு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட கேட்குறோங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை, நான் என்ன நானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அடுத்த ஸ்டெப் 3 என்ன பண்ணியிருக்காருன்னா, கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இங்கேயும் நம்ம யாருக்கு தேங்க் பண்ணுறோம், எதுக்காக தேங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த ரீசன்லாம் தேவையே கிடையாது. சும்மாவே தேங்க் பண்ணலாம். அந்த சும்மா தேங்க் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட உடம்புக்கு நம்மளே தேங்க் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேங்க் பண்ணலாம், குடிக்கிற தண்ணிக்கு தேங்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு நாமளே ஒரு விஷயத்தை தேடி இதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், இதுக்கு நம்ம தேங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். பார்க்குற எல்லாமே தேங்க்யூ தான், எல்லாமே நன்றி உணர்வு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூடை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நமக்கு நாமளே ஹீல் பண்ணிக்க முடியும். அடுத்து 4th ஸ்டெப் டாக்டர் லென் ஃபாலோ பண்ணது ஐ லவ் யூ.
உன்னை நான் நேசிக்கிறேன். இதை என்ன விஷயங்களை பார்க்குறோமோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து தெரிவிக்கலாம். அன்பை தெரிவிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு காரணமோ இல்லை ஒரு நபர் இவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு பார்ஷியாலிட்டியோ கிடையாது. நம்ம ஒரு செடி, பூ, காய்கறிகள் இப்படி எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஃபுட்டுக்கு சொல்லலாம், யூனிவர்ஸ்க்கு சொல்லலாம், குழந்தைங்களை பார்க்கும் போது சொல்லலாம். எதெல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, எதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு பூரிப்படைகிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு கூட அன்பை தெரிவிக்கலாம். சரி, இப்போ இந்த 4 ஃப்ரேசஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மாதிரி இருக்குது. அதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியுது. பட் இதனால டாக்டர் லென் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பெயின் ரிலீஃப். அதாவது இந்த மாதிரி நம்மளை நாமளே ஹீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுது. பெயின் ரெடியூஸ் ஆகுது. பல காலமாக நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டக் பண்ணி வச்சுருந்தோம்ல, இவன் மேலே ஒரு வெறுப்பு, அவன் மேலே ஒரு கோபம், இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் நமக்குள்ளே இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பிலீஃப் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நம்மளை நாமளே வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வேறு ஒரு டைமென்ஷனில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ பெயின் ரெடியூஸ் ஆகுது. அந்த கோவங்கள் அப்படிங்கிறது மறைய நம்மளுடைய காயங்களும் குறையுது. ஸோ எவ்வளோ கனெக்டடான விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்றது பாருங்கள். இந்த 4 ஃப்ரேசஸ்மே வந்து ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட்ஸ் கிடையாது. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹீலிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ பெயின் அப்படின்றது என்னென்னா, பழைய நினைவுகள் இன்றைக்கி என்ன உறுத்துது. அந்த ஓஷோவுடைய வென் த ஷூ ஃபிட்ஸ் அப்படின்ற புக்கில் சொல்லியிருப்பார். பெல்ட்டு பொருந்துச்சு அப்படின்னா இடுப்பை மறந்துடுவோம், காலில் ஷூ பொருந்துச்சு அப்படின்னா நம்ம காலை மறந்துடுவோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த வினாடிகள் எல்லாமே பொருந்தாதது. அப்படின்னா ஏதோ ஒன்று டைட்டாக உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஷூ வந்து ரொம்ப டைட்டாக கடிச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நினப்பு ஃபுல்லாக காலிலே இருக்கும். எப்படா வீட்டுக்கு போய் இதை கலட்டி தூக்கி போடலாம் அப்படின்னு தோணுமா, தோணாதா? இதுவே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா காலை பற்றி யோசிப்போமா, மறந்துடுவோம். ஸோ எது பொருந்துச்சோ அதை மறந்துடுவோம், எது பொருந்தலையோ அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ லைஃப்பில் நம்ம கடந்த காலத்தை நினச்சி பார்த்து ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பொருந்தாத வினாடிகள். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த சில நிகழ்வுகள் இப்போது நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அன்ஹீல்டு பார்ட் அப்படின்னு அர்த்தம். நம்மளை இன்னும் அதை குணப்படுத்தாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. அன்ஹீல்டு பார்ட் அந்த சோலில் நமக்கு இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன்ஸ் இன்னுமுமே வந்து குணப்படுத்தப்படாத சில வினாடிகளாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஹீல் பண்ணணும், நம்ம அதை கவனிக்கணும். கவனித்து அந்த போர்ஷனை ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அது வந்து உறுத்தாது. இதுவே நம்ம அன்ஹீல்டு பார்ட் ஒன்று இருக்குது, அது எப்போவுமே நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வந்து எமோஷன்ஸ் நல்லா காட்டி கொடுத்துரும். நம்ம பாடி இருக்குது பார்த்திங்களா, பயங்கரமாக அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் டக்குன்னு அது வந்து ரியாக்ட் பண்ணும். அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ நமக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் நினைக்கிறப்ப இப்படி கோவம் வருது அப்படின்னாலே அன்ஹீலிங்காக இருக்குது, ஏதோ ஒன்று அது அப்படியே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு, அது இன்னும் ஹீல் பண்ணாமல் விட்டு வச்சிருக்கிறதுனால தான் நமக்கு அப்படி நினைக்கிறப்ப ஒரு கோபம், ஒரு விரக்தி, ஒரு பயம், கவலை, இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வென் த ஷூ ஃபிட்ஸில் சொல்கிற மாதிரி பெல்ட்டு பொருந்துச்சு அப்படின்னா இடுப்பை மறந்துடுவோம். அப்போ எதையோ ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னாலே பொருந்தாத வினாடிகள். அப்போ இன்னும் வந்து ஹீலிங் நடக்கவில்லை, அதுக்கு நம்ம எடுத்து வச்சு ஹீல் பண்ணணும். அதை ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை நினைக்கும் போது நமக்கு பெருசாக ஒன்றுமே தோணாது. ஆமாம் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருப்போம். அதாவது மெமரியிலேருந்து மறக்காது, நம்ம ரொம்ப பொங்க மாட்டோம். ஓகே அப்படி ஒன்று நடந்துச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அடுத்து 2வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷனை ப்ரமோட் பண்ணும் இந்த ஹீலிங் பண்ணும்போது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உடலில் வந்து ஒரு காயம் ஏற்படுது, அந்த காயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லை. ஒரு இன்ஜூரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி சப்ளை வந்து தேவைப்படுது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் எல்லாமே நம்மளோட உடலில் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளோட மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கும் நம்ம ஒரு ஹீலிங் எனர்ஜி கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலிங் நடத்துது. அது மூலமாக நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குது, மனநலம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரத்தத்தில் வந்து நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கிது. அது மூலமாக நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம்? பிளட் சர்க்குலேஷன். பிளட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதோடைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே உடல் முழுவதும் கிடைக்கணும்.
அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஜூரிக்கும் நமக்கு தேவையான அந்த சர்க்குலேஷன் கிடைக்கிது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா நம்மளை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுது. அடுத்து ஒரு தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காயத்துக்கு மருந்து போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல இன்ஜூரி இருந்த அந்த மேலே இருக்கிற டிஷ்யூ வந்து ஓல்டு டிஷ்யூ எல்லாமே வெளியே வந்துட்டு புதுசாக வந்து டிஷ்யூஸ் வரும் இல்லையா, நல்லா கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்ம மனசில் ஏற்பட்ட அந்த காயங்கள், பழைய விஷயங்கள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து ஃபோர்த்து பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு அந்த காயங்கள் எல்லாத்துக்கும் மருந்து போட்டாச்சு, நமக்கு வந்து க்யூர் ஆகியாச்சு. இப்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், நார்மலாக கேஷுவலாக எப்பவும் போல் எல்லா வேலையும் செய்யலாம், ஓடலாம், ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி மனதில் ஏற்படக்கூடிய அந்த காயங்களுக்கும் இப்போ மருந்து போட்டாச்சு, அதுக்கு க்யூர் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கேஷுவலாக நம்மளோட வேலை எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 5வது பெனிஃபிட் என்ன, அதான் நல்லாயிட்டோமே, இனிமேல் இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுது. கேஷுவலாக எப்பவும் போல் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மென்டல் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகுது. இதுதாங்க இந்த 5 பெனிஃபிட்ஸு. இந்த 4 சிம்பிளான இந்த ஃப்ரேசஸ்க்குள்ளே இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸு நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள், பட் அவ்வளோ ஹீலிங் நடக்குது உள்ளே. அப்போது செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதோடைய கான்செப்ட் அகெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் என்ன நடந்தாலுமே வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நமக்குள்ள ஹீலிங் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹவாயன் டெக்னிக்கில் சொல்லியிருக்கிற இந்த 4 ஸ்டெப்ஸை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்குமே நமக்குள்ள ஒரு சில இம்ப்ரின்ஸ் இருக்கும், ஒரு சில பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வெளியிலையும் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.